கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக கட்சித் தலைவர் நடிகர் விஜய் சிபிஐ விசாரணைக்கு ஆஜரானதைத் தொடர்ந்து சில ஊடகங்களில் விஜய் சிறைக்கு செல்லலாம், கட்சி நிர்வாகிகள் கைது போன்ற செய்திகள் வெளியாகின. ஆனால் சட்ட ரீதியான ஆய்வின் அடிப்படையில் இத்தகைய தகவல்கள் தவறானவை என சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். போஸ்ட்மார்டம் அறிக்கைகள் மரணக் காரணம் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அரசு மருத்துவமனைகளில் சட்டப்படி போஸ்ட்மார்டம் மேற்கொள்ளப்பட்டது. வெளியான தகவல்களின்படி மரணக் காரணம் கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட மூச்சுத் திணறல் அஸ்ஃபிக்சியா டியூ டு கிரவுட் கம்ப்ரெஷன் என பதிவாகியுள்ளது. தாக்குதல், ஆயுதக்காயம் அல்லது விஷம் போன்ற காரணங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. சிபிஐ விசாரணை 3 நிலைகளில் ஆய்வு. இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை மருத்துவ விஞ்ஞான, நிர்வாக, பொறுப்பு என 3 நிலைகளில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. மருத்துவ விஞ்ஞான விசாரணை, போஸ்ட்மார்டம் அறிக்கைகள், மருத்துவ பதிவுகள், சிசிடிவி காட்சிகள். நிர்வாக விசாரணை, காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள், கூட்டக் கட்டுப்பாடு, நுழைவு வெளியேற்ற வழிகள், அவசர மருத்துவ நடவடிக்கைகள். பொறுப்பு விசாரணை, கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்ட நடைமுறை, அனுமதிகள், சம்பவத்துக்கு பிந்தைய நடவடிக்கைகள், ஆளும் தரப்பிடம் கேள்விகள். சிபிஐ நிர்வாகத் தரப்பிடம் போதிய காவல்துறை பாதுகாப்பு இருந்ததா, மக்கள் எண்ணிக்கை அதிகரித்தபோது கூட்டம் ஏன் கட்டுப்படுத்தப்படவில்லை, அவசர மருத்துவ நடவடிக்கைகள் ஏன் தாமதமானது போன்ற கேள்விகளை எழுப்பியதாக தகவல். டிவிகே தலைவர் விஜயிடம் கேள்விகள். அதேபோல் விஜயிடம் பொதுக்கூட்டத்திற்கான அனுமதிகள் பெற்றீர்களா, பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறையுடன் முன் ஆலோசனை நடந்ததா, சம்பவத்துக்கு பிந்தைய நடவடிக்கைகள் என்ன என்ற கேள்விகள் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு விஜய் அனைத்து அனுமதிகளும் சட்டப்படி பெற்றதாகவும், கூட்டக் கட்டுப்பாடு காவல்துறையின் பொறுப்பு என்றும், விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் விளக்கம் அளித்ததாக தகவல். சிறை செய்திகள். சட்ட ரீதியான உண்மை என்ன? சட்ட வல்லுநர்கள் விளக்கமளிப்பதாவது: இந்த வகை சம்பவங்களில் குற்ற நோக்கம் மென்ஸ் ராய் நிரூபிக்கப்படாவிட்டால் கொலை அல்லது கடுமையான குற்றப்பிரிவுகள் பொருந்தாது. அதிகபட்சமாக அலட்சியத்தால் மரணம். ஐபிசி 304A தொடர்பான ஆய்வு மட்டுமே சாத்தியம். அதற்கும் நேரடி அலட்சியம் மற்றும் ஆவண ஆதாரம் அவசியம். அனுமதி பெற்ற கூட்டம், நிர்வாகப் பொறுப்பு காவல்துறை, மரணக்காரணம் நெரிசல் என்ற சூழலில் விஜய் சிறைக்கு செல்ல சட்ட அடிப்படை இல்லை என அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஊடகங்களின் பொறுப்பு விசாரணை முடிவுக்கு வருமுன் கைது அல்லது சிறை குறித்து உறுதி செய்யப்படாத தகவல்களை வெளியிடுவது தவறான புரிதலை ஏற்படுத்தும் என்றும், இதனால் பொதுமக்கள் மத்தியில் தேவையற்ற பதற்றம் உருவாகும் என்றும் ஊடக அறிஞர்கள் எச்சரிக்கின்றனர். முடிவாக, கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் ஒரு மனித துயரம். அதற்கான முழு உண்மை சிபிஐ விசாரணை முடிவில் வெளிவரும். அதுவரை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அல்ல, சட்டமும் உண்மையும் தான் அளவுகோல் என்பதே சட்ட வல்லுநர்களின் நிலைப்பாடு.